எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு 1 பங்கு பச்சரிசி, 1 பங்கு இட்லி அரிசி, வழக்கம் போல 4:1 அளவுக்கு உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்ல மையா சாஃப்ட்டா நீங்க அரைச்சு எடுத்துட்டு, மாவ தனியா வலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா கிரைண்டரில நீங்க கழுவுவீங்கள்ல, கொஞ்சம் மாவு இருக்கும் இல்லையா? அதில கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி, தனியா அந்த தண்ணிய தனியா பாத்திரத்தில எடுத்துட்டு, அத அடுப்புல வச்சுட்டு நல்லா காய்ச்சுனீங்கன்னா, ஒரு மாரி பேஸ்ட் மாதிரி வரும். நல்ல தோசை மாவு பதத்துக்கு அதுவே நல்லா திக்காயிடும். அத நீங்க வலிச்சு வச்ச அந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, நீங்க மூடி வச்சுருங்க. மறுநாள் காலையில அந்த மாவ நல்லா எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு, நல்லா கிண்டி விட்டுட்டு, அது கூட கொஞ்சம் தேங்காய் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆப்பம் ஊத்துனீங்கன்னா, சும்மா சாஃப்ட்டா பஞ்சு போல ஆப்பம் சூப்பரா ரெடி ஆயிருங்க. இதுக்கு நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இந்த 3 இன்கிரீடியன்ட் வச்சு நம்ம ரொம்ப சூப்பரான ஆப்பம் செய்யலாம். இந்த ஆப்பத்துக்கு முக்கியமே நம்ம அந்த கழுவுன தண்ணிய அடுப்புல வச்சு காய்ச்சிட்டு, அதுக்கப்புறமா ஊத்துறதாங்க. மறக்காம நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்